வீட்டுக்கு ஒரு பிள்ளை இருந்ததுன்னா நாட்டுல திருடனே இருக்க மாட்டான். இது சன்மானமா வச்சுக்க. ஐயோ எனக்கு பணம் வேணாங்க. பெருமை கொடுக்கறத வேணாம்னு சொல்லக்கூடாது. வச்சுக்க. என்னடா இவ்வளவு சந்தோஷமா வரேன். இத பாருங்க 100 ரூபாய். கொஞ்ச நேரத்துக்குள்ள அடிச்சு வந்துட்டேன். என்ன 100 ரூபாய் அடிச்சுட்டு வந்துட்டியா? ஆமாம்மா, ஒரு பெரிய ஆள் மாட்டினா அவனை தப்பிக்கிட்டு போய் தலால் நாள் விட்டேன். அவ்வளவுதான் 100 ரூபாய் கைக்கு வந்துருச்சு. இது எங்கடா திருடுறேன்? அம்மா என்ன அடிக்காதீங்க, நான் திருடலம்மா. இது ஏது இல்ல பணம். அது நான் சொல்றேம்மா. மீனாட்சி, உன் பையன் திருடனல்லம்மா. திருடனவங்கிட்ட இருந்து மீட்டு கொடுத்த பணம். அதுக்கு கிடைச்ச சன்மானம் தான் இந்த 100 ரூபாய். கண்ணா கண்ணா கண்ணா, எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்களை திருடனியான்னு அடிக்கிறிய, அதுக்கு என்னம்மா காரணம்? ஆயா, நான் தாயெல்லாம் பிள்ளை. என்ன பெத்த தாய் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா என் வாழ்க்கை இவ்வளவு கேவலமான நிலைக்கு வந்திருக்காது. உன்னை என் தாயா நினைச்சு இத்தனை நாளா என் மனசுல புதைஞ்சு கிடந்த உண்மையை சொல்றேன். சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்தனா அண்ணனுடைய ஆதரவுல சீரும் சிறப்புமா வளர்ந்து வந்தேன். அப்போ எங்க வீட்டுல வேலைக்கு இருந்த ஒருத்தர்கிட்ட என் மனசு பறி கொடுத்துட்டேன். அவரும் என் மேல உயிரையே வச்சிருந்தாரு. அது எப்படியோ எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு என்ன கண்டிச்சாரு. நானும் என் மனசுக்கு பிடிச்சு போன அவரை தவிர வேற யாரையும் மணந்துக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சேன். அதன் விளைவு எங்க அண்ணன் என்ன வீட்டை விட்டே விரட்டினார். ஆனா நான் யாரை நம்பினேனோ அவர் என்னை கைவிடல. உங்க அண்ணனுக்கு முன்னால உன்னை சீரும் சிறப்புமா வாழ வைக்கிறேன்னு அழைச்சுக்கிட்டு போனார். அந்த வாழ்க்கையில அடையாள சின்னங்கள் தான் கண்ணன், லட்சுமி. லட்சுமியினுடைய முதலாவது பிறந்த நாள் ஆடம்பரமா அமக்களமா கொண்டாட ஏற்பாடு செய்தோம். அந்த விழாவில் என்னங்க, நம்ம லட்சுமியினுடைய பிறந்த நாள்ல நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். எனக்கு பரிசா? பரவாயில்லையா, என்னது? நீங்க அடிக்கடி வியாபார விஷயமா வெளியூர் போயிடுறீங்களே, அப்படி போகும்போதெல்லாம் என்ன உங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய பரிசு. இது பாருங்க. தொப்பி எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அது தெரிஞ்சுதான் இதை தெரிஞ்சு. ஆமா, இது என்ன தொப்பியில ரோஜா பூ? என் இதயத்துல ராஜாவா இருக்கிற உங்களுக்கு ரோஜா பூனா ரொம்ப பிடிக்குமே, அதனாலதான் இதை அதில் தைச்சு வச்சிருக்கேன். மீனாட்சி, என் மனசுல என்ன இருக்கு, எனக்கு என்ன தேவைன்றது எனக்கே புரியல. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நீ எப்படி தெரிஞ்சு வச்சிருக்க?
அது நீ என்ன சொல்ல போற எனக்கு தெரியும். ஒரு நல்ல மனைவியுடைய லட்சணமே அதுதான். கட்டின கணவனுடைய மனசு கண்ணாடி மாதிரி அவளுக்கு தெரியணும். இதை சொல்ல போறேன். நான் அடிக்கடி சொல்வேன், என் சிநேகிதன் தாடியில பின்னல் போட்டிருப்பாரு. அருணாச்சலம். அருணாச்சலம். வணக்கம். சோமு, உன் மகளுக்காக ஸ்பெஷலா செஞ்சது அசல் வயிறம். என்ன அதை பார்த்து பிரமிச்சு போயிட்டேன். நான் கொடுக்க போற பரிசு இன்னும் பார்க்கலையே. ரொம்ப நல்லா இருக்குங்க. இது உங்க கையாலேயே குழந்தைக்கு போட்டு. சோமநாதா, இது திருட்டு நகை. இது திருந்த குற்றத்துக்காக நான் உங்களை கைது செய்யறேன். ரொம்ப நாளா போலீஸை ஏமாத்திக்கிட்டு வந்த ஒரு திருட்டு கூட்டம் இன்னைக்கு வகையா மாட்டிக்கிட்டு எடுத்துக்கிட்டு வாங்க. என்னங்க இதெல்லாம்? இன்ஸ்பெக்டர் சொன்னதெல்லாம் உண்மைதான். இத்தனை நாளா உனக்கும் தெரியாம நான் இந்த திருட்டு பொழப்பு தான் நடத்திக்கிட்டு வந்தேன். என்ன மன்னிச்சு. யாரை நான் யோக்கியர் நல்லவர்னு நம்பி போனேனோ, யாருக்காக என் சொந்த பந்தத்தை எல்லாம் வெறுத்துட்டு பிறந்த வீட்டை விட்டு வெளியேறினேனோ, அவர் திருடன் தெரிஞ்சதும் என் வாழ்க்கையே பறி போயிட்டதா நினைச்சேன். ஒரு பாவம் அறியாது என் பிள்ளைங்களை திருடனுடைய பிள்ளைங்க இது ஊரும் உலகமும் கேவலமா பேசிடுமோன்னு பயந்து மறுபடியும் நான் பிறந்த வீட்டுக்கே திரும்பினேன். அண்ணா, அண்ணா, வாடகை. நீயா? ஆமாண்ணா, நான் தான் உன் தங்கச்சி. என் தங்கச்சி என்னைக்கோ செத்து போயிட்டா. அண்ணா, இப்ப என் எதிரில நிக்கிறது ஒரு திருடனோட மனைவி. அப்படி சொல்லாதண்ணா. ஒரு பெண்ணுக்கு பிறந்த வீடுதான் அடைக்கல கொடுக்கிற கோவிலா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த கோவில தெய்வமா இருக்கிற நீயே என்ன வெறுத்துட்டா நான் எங்கன்னா போவேன், எங்க போவேன்? மானத்தை உயிரை விட பெருசா மதிக்கிற மருதாச்சல மிராஸ்தாருக்கு நீ மகளா பிறந்தது உண்மையா இருந்தா அவரோட ரத்தம் உடம்புல ஓடினா இப்படி வெக்கம் மானத்தை விட்டுட்டு என் முன்னால கையேந்திக்கிட்டு நிக்க மாட்டேன். என் முன்னால நிக்காத, என் முகத்திலேயே விழிக்காத, போயிடு. போறேன்னா போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நான் மருதாச்சல மிராசுதாருக்கு மகளா பிறந்தது உண்மைன்னா அவருடைய மானமுள்ள ரத்தம் தான் என் உடம்புல ஓடுறதுன்னு உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். என்ன கேவலமா கீழ்த்தரமா பேசுற உங்க முன்னாடியே கௌரவமா வாழ்ந்து காட்டிட்டு தான் சாவேன். இது சத்தியம். அழாது. எங்க அண்ணனால அவமதிக்கப்பட்டனா என் பிள்ளைங்களை நல்லவங்களா 4 பேருக்கு மத்தியில தலை நிமிர்ந்து வாழக்கூடியவங்களா ஆளாக்கணும்னு தான் இந்த ஊருக்கு வந்தேன். ஆயா, குழந்தைங்களை திருடுனியா திருடுனியான்னு கேட்டு நான் கண்டிக்கிறதுக்கு இதுதான் காரணம். கவலைப்படாதுமா, கடவுள் உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டான். போயிட்டு வரேன். வேண்டாம்டா கண்ணா, அதுக்கெல்லாம் உனக்கு இன்னும் வயசு வரலப்பா. அம்மா, நீங்க வேலைக்கு போகும்போது என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? கவலைப்படாத கண்ணா, நம்ம கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வரும். அந்த முடிவு காலம் கண்டிப்பா வரத்தாம போகுது. அப்போ நான் எங்க அம்மாவை எப்படி வச்சிருப்பேன் தெரியுமா? எப்படி வச்சிருப்பேன்? பெரிய பங்களா, காரு, வேலை செய்யறது காலங்களோட. வேண்டாம்டா கண்ணா, அந்த மாதிரி ஆடம்பர வாழ்க்கை நமக்கு வேண்டவே வேண்டாம். ஏமா அப்படி சொல்றீங்க? உண்மையா உழைச்சு உங்களை ஒரு மகாராணி மாதிரி வாழ வைப்பேன். கண்ணா, எனக்கு அந்த பெருமையெல்லாம் வேண்டாம்ப்பா. நான் வளர்த்த பிள்ளைங்க நல்லவங்க, நேர்மையானவங்க, ஒழுக்கம் உள்ளவங்கன்னு ஊர் சொன்னா போதும். அந்த நல்ல பேர் மட்டும் என் பிள்ளைங்களுக்கு கிடைச்சிட்டதுன்னா நான் சகல சௌபாக்கியத்தோட வாழ்ந்துட்டு தான் நினைப்பேன். என்ன அம்மாவை அப்படி வாழ வைப்பேன், இப்படி வாழ வைப்பேன் அழக்கறியே, உங்க தங்கச்சி எப்படி வாழ வைப்பேன்? நீ கேட்கிற நகை நட்டு புடவை எல்லாம் வாங்கி கொடுத்து இன்னும் ஒரு நல்ல மாப்பிள்ளை கட்டி கொடுப்பேன். அந்த மாப்பிள்ளை பையன் ஏதாச்சும் தப்பு செய்தான்னா அவன் கண்ணத்துல 2 அறை கொடுப்பேன். அவங்க என்ன பூவா பறிக்க போகும், உன் கண்ணத்துல 2 அறை கொடுப்பான். நான் சொன்ன விடுறா அவளை. என்னம்மா, நான் எது சொன்னாலும் கிண்டல் பண்றதே இதுக்கு குழப்பா போச்சு. இப்ப அவ என்னடா சொல்லிட்டா? இன்னைக்கு பேசுறதுலதான் அண்ணன் கெட்டிக்காரன், எதையுமே செய்ய மாட்டான்னு சொல்றாமா. நான் சொன்னதுல என்னமா தப்பு? நான் அவனு சின்ன பிள்ளையில இருந்து பாக்குறேன். எங்க அம்மாவை லட்சாதிபதி ஆக்குறேன்னு அண்ணன் வெறும் வாய் தவடால் தான் அடிக்குது. அண்ணன் எப்பவும் நடக்கிறதான் பேசணும், பேசுறதான் நடத்தி காட்டணும். எனக்கு அதான் பிடிக்கும். பாருமாத, அவ சொல்றதும் உண்மைதானப்பா. ஏமா
நான் பொறுப்பில்லாதவன் நீங்கள் நம்புறீங்களா? இப்பவே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஓட்டு வீடு மாடி வீடா மாறணும். அதுல எங்க அம்மாவும் தங்கச்சி ஒரு குறையும் இல்லாம சந்தோஷமா வாழணும். இத இன்னும் கொஞ்ச நாள் நிறைவேற்றி காட்ட பாக்குறீங்களா? ஆமா, அதுக்கு நீ என்னடா செய்ய போற? அத நான் இப்ப சொல்ல மாட்டேன், செய்துட்டு வந்து சொல்றேன். ஐயா இல்ல, நான் சொன்ன பணம் சரியா இருக்குல்ல? அப்புறம் கண்ணா சபாஷ். ஒவ்வொரு வருஷமும் சிறந்த வீரனுக்காக நடக்கிற போட்டியில நீயே வெற்றி அடைஞ்சிட்டு வந்த, அதே மாதிரி இந்த வருஷம் வீரனுக்காக நடக்கிற சிறப்பான போட்டியில பரிசை நீயே தட்டிக்கிட்ட. உனக்கு ஈடு இணையான வீரனே இல்லை. அந்த காவலுக்காக நடந்த இந்த வீர போட்டியில வெற்றி பெற்ற நம்ம கண்ணனுக்கு பொதுமக்கள் சார்பா இந்த ஆப்பத்தை போட, இந்த மாலைய இதுல ஆப்பத்தை குடுக்குற மாலைய நாட்டமுக்கரைய போடுவாங்க. இந்த சந்தையிலேயே கண்ண ஒருத்தந்தாண்ட ஆம்பளை, பாக்கி எல்லா பயிரும் மீசையிடு. உன் மழுங்க மூளைக்கு அது இப்பதான் தெரிஞ்சுதா? ஏய்யா பேசாம வருஷம் சந்த காவல கண்ணுங்கிட்டே உடனே விட்டுட்டு அவரோட போட்டி இடத்துக்காக முட்டியை பார்த்துக்கிறீங்க. கண்ணன் கூட உன் தொப்பையை தூக்கிட்டு ஓட முடியுமா? அப்படி இல்லங்கம்மா, வருஷம் நடக்கிற இந்த போட்டியில நான் ஜெயிக்கிறதுக்கு காரணம் நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவனா என்னைக்கு நடந்துக்குவேன். என் உயிருள்ள வரைக்கும் நம்ம கிராமத்துக்காக பாடுபடுவேன். அந்த சோமாரி பருத்தி கொட்ட புண்ணாக்கு கமிஷன் வாங்க போயிட்டான். அவன் தான் இவனை அனுப்பிச்சிருக்கான். ரொம்ப நல்லவன், தொழில கெட்டிக்காரன். அப்போல வயசு பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பா வீடு கொண்டு போய் சேர்த்துவா. என்ன நம்பு. ஐயா உனக்கு எல்லாம் இருக்கா? நாங்க இந்த ஆளை துணையை கூட்டிட்டு போனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? நல்ல துணையோட வந்திருக்கானேன்னு முதல்ல ஜாதகத்தை பாப்பாங்க, அப்புறம் 4 லட்சத்தை முடிவு செஞ்சு முகூர்த்தம் வைப்பாங்க. போமா வேலையை பார்த்து எப்படியோ ஒழிஞ்சு போங்க. நான் துணைக்கு வரல. போனா அவன் கிடக்கிறான், விட்டு வேற ஆளு கொண்டு வர்றேன். ஏண்டி வந்த இடத்துல ஆம்பளை கூடிய சண்டைக்கு போறது? ஆம்பளை என்ன ஆம்பளை? நீங்க மட்டும் என்ன விட்டு இருந்தா அந்த ஆளு புரட்டு எடுத்திருப்பேன். அந்த பூரா தேடிட்டு ஒரு பையில கூட காணுமே. சொல்றவரா இந்தாயா, அதான் நம்ம கண்ணு எதுக்கு அதுல பேச? அந்த பொண்ணுங்களுக்காகத்தான். அதான் அந்த பொண்ணுங்க கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டியப்பா. என்ன செய்யறது? எவ்வளவோ மிரட்டி பார்த்தேன், ஒன்னும் பயப்படா தெரியல. எப்படியோ வெளியூர்ல இருந்து வந்த பொண்ணுங்களை பத்திரமா கொண்டு போய் அவங்க ஊர் சேர்க்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? சரி ராணி, இது மம்பு தும்பு இல்லாத கடம், வழிபோக்குக்கு துணையா இருக்கும். கூட்டிக்கிட்டு போ. வழித்துணைக்கு வயசான கிழம் கிழவா? என்னவோ வயசான கிழவன் பேசி வர்றேன். குதிரையில ஏறிக்க. தூக்கி விடவா தாத்தா? அவங்களை தூக்கி விடுறா மடையா. கிழவா, உனக்குதான் குதிரை விட்ட செம்பு இல்லையே, உன்னோட எங்களுக்கு சேர்த்து இப்படி இழுத்து அடிக்கிற. என்ன பேச்சு அப்படி சொல்லிட்ட? ஒரு குதிரை என்ன ஒரே சமயத்துல 9 குதிரையில சவாரி பண்றேன். பண்ணுவேன். இந்த வாய்க்கால கொள்ள குறைச்சல் இல்ல. குழந்தை தண்ணி குடிக்க போறியா? குளிக்க போறேன். ஓஹோ, குளிங்க குளிங்க. நான் இங்கேயே உட்கார்ந்துட்டு உங்களுக்கு காவல் இருக்கேன். பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல ஆம்பளைங்க இருக்க கூடாது. நான் வயசானவம்மா தாத்தா. ஒழுங்கா சொன்னா போக மாட்டியே. அடிக்காத அடிக்காத, தண்ணியார் அடிக்காத, தாடி நனைஞ்சு போக்கு. நீங்க சௌகரியமா குளிச்சுட்டு வாங்க.
பிடிக்குது. வாங்கடா. மயில் வென்றால் குளித்தது போதும், கரையில் நோக்கி வாருங்கள். வா. என்ன சாச்சா? என்ன ஜடைமுனி? தண்ணியில இருக்கிற பெண்கள் கிட்ட உங்களுக்கு என்ன வேலை தாத்தா? ஏன் வேலையா? ஐயோ, இந்த அடி அடிக்கிறான். போட்டு எங்களை எல்லாம் ஏமாத்திட்டீங்களே. ஏமாத்துல அந்த ஜடாமணி கிட்ட இருந்து காப்பாத்திருக்கேன். சரி சரி, பொழுது போயிடுச்சு, வாங்க போலாம். அப்பா, இவங்கெல்லாம் யாரு? இவரு மட்டியூர் வட்டி கடை சட்டிச்சாமி. உட்காருங்க. அவரு அவங்க அருமை மக ஆரோக்கியசாமி. அந்த அம்மா பேரு சைத்தான் பிபி, ஆரோக்கியத்தோட அம்மா. உன்னை ஃப்ரெண்ட் பார்க்க வந்திருக்கேன். ஏன் மிஸ்டர் ஆரோக்கியம், நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? அப்பா காலேஜ் வரலும் போயிருக்கிறாரு. நான் ஆனா அவன் நான் படிக்கிற ஸ்கூல் வரலும் போய். அங்க எதுக்கு மிஸ்டர் நீங்க போனீங்க? இன்னும் அப்படி சொல்லுங்க. அப்பா காலேஜ்ல பொறுத்து வேலை, எனக்கு ஸ்கூல்ல சித்தாள் வேலை. மிஸ்டர் மாப்பிள்ளை, நான் கட்டிக்க போற மாப்பிள்ளைக்கு புத்திசாலித்தனம் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் நடத்தப்படும். யார் வராங்க? கொஞ்சம் இருங்க வர. ஏம்பா, அந்த பொண்ணு ஏதோ டச் வைக்க போதாமே, எனக்கு ஏன் முதல்ல சொல்லல? அம்மா சொன்ன மாதிரி நீ சுத்தம் மக்குப்பா. மிஸ்டர் மாப்பிள்ளை, இந்த 3 கிளாஸ்ல உள்ள பாடங்கள்ல ஒண்ணுல விஷம் இருக்கு. விஷம் இல்லாத பாடத்தை எடுத்து நீங்க குடிச்சிட்டீங்கன்னா நான் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். எப்படிப்பா என் டெஸ்ட்? இந்த காலத்து ஆம்பளைங்க எவ்வளவு பேடித்தனமா இருக்காங்க பாத்தீங்களா? யாரோ ஒரு அப்பாவி பிள்ளைய வச்சு ஆண் வர்க்கத்தையே மட்டமா இட போடுறது ரொம்ப தப்பு. நேரமா இது கூலி எடுங்க. என் கூலியை நானே எடுத்துக்கிட்டேன். வரேன். ரொம்ப துணிச்சலான ஆளா இருப்பான் போல இருக்கே. பாவம், விஷம் கலந்த பானத்தை குடிச்சிட்டு போறான். வழியில ஏதாவது ஆயிட்டா என்னமா பண்றது? அதுக்கு நாம என்னப்பா பண்ண முடியும்? அவர் தலையெழுத்து எப்படியோ அப்படியே நடக்கும். மொள்ள வாணி, மொள்ள மொள்ள. என்னடா கையில கட்டு? ஒரு முறைக்கு பய சுட்டுட்டான்டா. உன்னையே சுட்டா? ஒண்ணு இல்ல,
ஆத்தகரையில நான் அழகான பொண்ணுகள் குளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அது அந்த புறத்துக்கு கொண்டு வர நினைச்சேன். அப்ப நடந்த முதல்ல ஏற்பட்ட காயம். ஒன்னு அவன் கையில சுட்டுக்க கூடாதுடா, நெஞ்சில சுட்டு குண்டிருக்கணும். ஏன்டா அப்படி சொல்ற? பெண்கள்கிட்ட மரியாதை குறைவா நடந்துக்கிறவன் யாரா இருந்தாலும் சரி, தயவு தாட்சியம் இல்லாம தண்டிக்கப்பட வேண்டியவன். பிற பெண்களை தாயாவும் தங்கச்சியாவும் மதிக்க கத்துக்கணும்டா. நீ வெறி பிடிச்ச நாய் மாதிரி அலையற. ஏய், உன் கையில இருக்கிற கட்டு உன் காயத்துக்கு போட்ட கட்டுல, உன் பெண் மோகத்துக்கு போட்ட கட்டு. போடா, பெண் மோகத்துக்கு நீ போட்ட கட்டே நிக்கல, எவனோ ஒருத்தன் போட்ட கட்டா நிக்க போகுது. எனக்கு அடி வாங்கவும் தெரியும், அதுக்கு பதில் அடி குடுக்கவும் தெரியும். யானை என்ன பகைச்சுக்கிட்டோன்னு பழிக்கு பழி வாங்கியே தீருவேன். என்னன்னா இன்னைக்கு ஒரே சந்தோஷமா வர்ற? இன்னைக்கு ஐயாவுக்கு நல்ல டிவி வழிப்பறி செய்யறதுக்காக 5-6 குண்டு பசங்க வந்தாங்க. ஐயா கட்டியா நடக்கும். சும்மா லெப்ட்ல வாங்கி ரைட்ல வாங்கி என்னடா இது அலங்கோலம்? ஒண்ணுமில்லம்மா, வழிப்பறி செய்யற குண்டல்கிட்ட எப்படி சண்டை போடுறதுன்னு அப்படி கோடி காட்டின. அப்படின்னா சண்டை போறதா உன் வேலையா? திருட்டு வழிப்பறி கொள்ளடிக்கிற பசங்களை எதிர்த்து சண்டை போடுறதுல ஐயாதான் கில்லாடி. சந்தையில இருந்து கிராமத்துக்கு போறவங்க இந்த கில்லாடியத்தான் தோடை கொட்டி போவாங்க. ஆமா ஆமா, உன் முரட்டுத்தனத்துக்கு ஏத்த வேலைதான் கிடைச்சிருக்கு. அடிதடி வேலை செய்யற உனக்கு எங்க அம்மா தங்கச்சின்ற பந்த பாசம் எல்லாம் இருக்க போகுது. அதனாலதான் கண்ட நேரத்துக்கு வீட்டுக்கு வர்றதும் போறதுமா இருக்கு. எங்கிட்ட இருக்கிற முரட்டுத்தனம் எல்லாம் அநியாயம் அக்கிரமத்தை கண்டிக்கிறதுக்கு மட்டும்தான். மத்த நேரத்துல ஐயா ஒரு பரம பிதா. அம்மா மேலையும் தங்கச்சி மேலையும் நான் அளவு இருந்து பாசம் வச்சிருக்கிறேன். அவ்வளவு ஏன் உனக்காகனா ரொம்ப அழகா இருக்கே லட்சுமி. எனக்கு அதான் வாங்கிட்டு வந்தேன். அம்மா, இது என் கழுத்துக்கு ரொம்ப அழகா இருக்கா? நல்லா இருக்குமா. ஏன்பா, என்ன வேலைக்கு வாங்கினேன்? இது வேலைக்கு வாங்கலம்மா, வழிப்பறி செஞ்ச மோடனு கிட்ட இருந்து அந்த பொண்ணுங்களை காப்பாத்தினு சொன்ன இல்லையா, அவனுகிட்ட இருந்து மீட்டது அந்த பொண்ணுங்க கிட்ட கொடுக்க மறந்துட்டேன். அதான பார்த்தேன். நீயாவது உன் தங்கச்சிக்கு நகை வாங்கி கொடுக்கறதாக. இந்த அடியாமாடி கோச்சுக்காதம்மா. இப்போ உன் ஆசையை நிறைவேற்ற முடியாம இருக்கிறதுக்காக நான் ரொம்பவும் வருத்தப்படுறேன். இது என்னமா நெக்லஸ்? இதை விட பெரிய நெக்லஸ் நான் உனக்கு பண்ணி போடுறேன். நீ கொலைப்படாத. வரட்டுமா? இந்த கோலத்திலயா போறேன்? குளிச்சிட்டு போறமா? ஐயா, அடடே, நீங்களா? வாங்க வாங்க. நானே உங்களை தேடி வரணும்னு இருந்தேன், நீங்களே என் வீடு தேடி வந்துட்டீங்க. ஆமா, அன்னைக்கு விஷம் கலந்த பானத்தை எல்லாம் ஒன்னா கலந்து குடிச்சிட்டு போனீங்களே, என்ன தைரியத்துல அப்படி குடிச்சிட்டு போனீங்க? இதுக்கு ஒண்ணும் பெருசா தைரியம் வேண்டியது இல்ல, கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருந்தா போதும். பொண்ணு பார்க்க வர மாப்பிளைக்கு எந்த பொண்ணும் விஷம் கலந்த பாந்து தர மாட்டா. ஆமா, இந்த சின்ன புத்திசாலித்தனம் கூட எனக்கு இல்லையே. அது போட்டோம். அடடே, இது நம்ம ராணியோட நகை. காணம்னு வீடு பூரா தேடிக்கிட்டு இருந்தோம். இது எப்படி உங்க கையில கிடைச்சது? திருடனுங்கிட்ட சண்டை போட்டப்போ இதை மீட்டேன். போற அவசரத்துல உங்க பொண்ணு கிட்ட கொடுக்க மறந்துட்டேன். வீட்டுக்கு போனது ஞாபகம் வந்தது, நேரா கொண்டாந்துட்டேன். தம்பி, அகப்பட்டதை சுருட்டிக்கிற இந்த காலத்துல இவ்வளவு நேர்மையும் நாணயமும் உள்ள ஒரு மனுஷனை இப்பதான் நான் பாக்குறேன். எங்களுக்கு சொந்தமான ஒரு பொருள் உங்க வீடு வரைக்கும் வந்திருக்குன்னா அது நாளைக்கு நமக்குள்ள ஏற்பட போற உறவுக்கு ஒரு அடையாளம்னு தான் எனக்கு தோணுது. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? வேற ஒண்ணும் இல்ல, விலை மதிப்புள்ள ஒரு பொருள் பத்திரமா இருக்கணும்னா அதை பெட்டிக்குள்ளதானே வச்சு பூட்டுறோம். அது மாதிரி ஒரு பெண்ணோட வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கணும்னா உங்க மாதிரி ஒரு பொறுப்புள்ள ஆள்கிட்ட தானே அதை ஒப்படைக்கணும். யார்கிட்ட ஒப்படைக்க போறீங்கப்பா? ஒன்னதாம்மா, இது வரைக்கும் நீ மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருந்த, ஆனா ஒருத்தரையும் உனக்கு பிடிக்கல. இப்ப நானே உனக்கு ஒரு மாப்பிள்ளைய முடிவு பண்ணிட்டேன். யாருப்பா அந்த மாப்பிள்ளை? வேற யாரும் இல்லம்மா, நிக்கிறாரே இவர்தான். இவரா? என்ன கல்யாணம் பண்ணிக்க இவருக்கு என்னப்பா தகுதி இருக்கு? என்னம்மா அப்படி கேட்டுட்ட? நீ நடத்தினியே ஒரு மாப்பிள்ளை தேர்வு, அந்த தேர்வுல நீயே வெட்கி தலகுனிற அளவுக்கு இவர்கிட்ட அறிவும் ஆண்மையும் இருக்கு. ராணி, உன்னை கல்யாணம் கட்டிக்க இதை விட வேற என்ன தகுதி வேணும்னு நீ நினைக்கிறம்மா? அம்மா கண்டு வகையா மாட்டிக்கிட்டியா? இனிமே உருட்டல் மிரட்டல் எல்லாம் அவர்கிட்ட பலிக்காதுமா? ஏன் பலிக்காது? நான் வைக்கிற போட்டுல ஜெயிக்கிறவர் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும். என்ன போட்டி? முதல்ல அந்த வாளுக்கு பதில் சொல்லுங்க.
நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பேசாம இருக்கிறியே. சோமாரி சோமாரினா பல்லுகள்லாம் உடைச்சிருவேன். சோமாரியப்பன் ஒரு மரியாதையா கூப்பிடுன்னு பல தடவை சொல்லி இருக்கிறேன், கேட்கவே மாட்டேன்றிய நீ. ஏன் ஆசையா சோமாரின்னு கூப்பிடுறது என்ன தப்பா? ஆசையா இருந்தா அத்தான் அத்தான்னு கூப்பிட வேண்டியது. வருங்காலத்துல தடபடலாம் உன் கழுத்துல நான் தானே தாலி கட்ட போறேன். அந்த நினைப்பு உன் மனசுல இருந்த சந்த கடை பக்கமே தலையை காட்டாம இப்படி அடிக்கடி காணாம போவியா? அங்குக்கு ஜிங்குன்னு கோவம் வரும் என் கண்ணுக்கு. ஆமா ஆமா, நான் தரகு வேற தானே பாக்குறேன். 4 இடத்துக்கு போய் 4 பேரோட பழச்சு அவங்க கமிஷன் கொடுக்கறத வாங்கி தானே நம்ம வாழணும். ஆமா ஆமா, நீ கமிஷனுக்கு ஆசைப்பட்டு இப்படி தனியா விட்டுட்டு ஓடு. சந்த கடை பக்கம் என்னையே எல்லாரும் சுத்தி சைட் அடிக்கிறானுங்க. எவனாவது ஒரு நாளைக்கு என்ன கைய பிடிச்சு இழுத்துட்டு ஓட போறான், அப்ப என்ன செய்வியா? நீங்க என்ன ஜெயிச்சிட்டீங்க. இனிமே உலகமே நீங்கதான்.
விஷயத்துக்கு வாங்க, எனக்கு வேலை இருக்கு. அவர் மாமா மகன் மரகதம் இந்த சோமாரி மாமாவை தான் கட்டிக்கணும்னு முத்த கால நிக்கிறாங்க. அப்படியா? அதனாலதான் அவரை கையோட கூட்டிட்டு போறேன். நாங்க வந்திருக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, சந்தையில வேற நிறைய சரக்கு வாங்கி போட்டோம். உங்களுக்கு தான் தெரியுமே, வழியில கொலை நடக்குது. அப்பப்பா, அதுக்காக ஒரு நல்ல துணையால் கிடைச்சா இருக்கிறான். கவலைப்படாதீங்க. கண்ணன்னு ஒருத்தர் இருக்கா, எல்லாத்துக்கும் துணிஞ்ச மண்ணு. உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல கிராக்கி இருக்கப்பா. கிராக்கி நம்ம சோமாரி இருக்கானே, அவங்க மாமா விட்டு கிராக்கிப்பா. அவன் எங்கடா ஆளைய காணோம்? அவன் வர கெட்டு போயிட்டான்பா. இங்க தலைய காட்டினா இங்க வாழை காமிக்கிறான். எங்கேயாவது இங்கதான் சுத்திக்கிட்டு இருப்பான். வா, போகும்போது புரடியில் அடிச்சு கூட்டு. பைத்தியக்காரா, 20 வருஷமா கிடைக்காத மனைவி மக்களா இனிமே கிடைக்க போறாங்க. பாரு, நான் சொல்றதை கேளு. இருக்கிற வரைக்கும் கிடைக்கிறத வச்சு வாழ்க்கைய அனுபவிக்கிறதாண்டா புத்திசாலித்தனம். என் வேதனை புரியாம பேசாது. குடும்பம்ங்கிறது கொள்ளக்காரருடைய குகை இல்லடா, அது ஒரு கோவில். அந்த புனிதமான கோவில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆசா பாசம்ன்ற கற்பூரத்தினுடைய அருமையும் பெருமையும் ஒன்ன மாதிரி கழுதைங்களுக்கு புரியாதுடா. ஏய், இப்பவும் சொல்றேன்டா, என் மனைவி மக்களை தான் நான் தேடி போயிட்டு இருக்கேன். இந்த உலகத்தினுடைய ஏதோ ஒரு மூலையில அவங்க எனக்காக இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. என் நெஞ்சுக்கு நல்லா தெரியுதுடா. அவங்கள பார்க்காம நான் சாக மாட்டேன். ஒருவேளை அப்படி செத்துட்டேன்னா என் நெஞ்சு வேகாதுடா, என் நெஞ்சு வேகாது. அவன் கிடக்கலாம் அருந்தமடைய. இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் நம்ம விருந்தாளிங்க. ஓ, அப்படி பாக்குறேன். இந்த தொப்பி ரொம்ப அழகா இருக்கு. வீடு இல்லையா? அவன் நல்லவனாச்சே. அவசரப்பட்டு பேசாத, இடம் சரியில்லை, சமாளிச்சு நிதானி. விளையாடுறீங்களா? மாமா வீட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு தாடியில ஜடைய போட்டு தொங்க விட்டுருக்கான். அவன் முன்னால கூட்டிட்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க. அவர்தான் அவனுக்கு மாமா. இவனா? நல்லா புள்ளைய பிடிக்கிற சூன்யக்கார மாதிரியா இருக்கிறான். இவனாடா எனக்கு மாமா? யாரா இந்த பைத்தியம்? இவனை பிடிச்ச தூண்ல கட்டு. இங்க எவனுக்காவது தைரியம் என்றா முதல்ல இவனை கட்டிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்கினான். கண்ணா, முதல் நான் உன்னை சந்திக்கிறப்பவே நீ பெரிய வீரன்னு தெரிஞ்சுக்கிட்ட. நான் சொல்றதை நீ கேட்டு நடந்தா நீ விரும்புறதெல்லாம் வீடு தேடி வரும். வறுமை ஒழியும், செல்வம் கொழிக்கும், இன்பம் பொங்கி ஒழியும். ஏன், நீ ராஜபோகத்தையே அனுபவிக்கலாம். என்ன சொல்ற? ராஜபோகமே நம்மளை தேடி வருது. சரின்னு சொல்லு கண்ணா. நல்லா இருக்குது நீன்னு சொல்றா கண்ணா. ஐயா, இப்ப நாங்க அதுக்கு என்ன செய்யணும்? வேற ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. என் கூட கூட்டாளியா இருந்து கொள்ளை அடிக்கணும், கொலை செய்யணும், அவ்வளவுதான். கூட்டாளியா வேணுமானாலும் இருக்கலாம். ஆனா அந்த கொள்ளை அடிக்கிறது, கொலை செய்யறதெல்லாம் கண்ணனை தான் கேட்கணும். அப்பாவி மக்களை கொள்ளையடிச்சு கொலை செஞ்சு அதன் மூலமா குபேர வாழ்க்கை வாழ்றது சமூக விரோதியான உங்களுக்கு சரியா இருக்கலாம். ஆனா
உண்மையா உழைச்சு நேர்மையா வாழ்ற எங்களுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அந்த மாதிரி அக்கிரமம் செய்யற உங்களையும் நாங்க சும்மா விடுறதா இல்லை. கண்ணா, இதுதான் உன் முடிவுன்னா நீ இந்த இடத்தை விட்டு போக மாட்ட, உன் பிணம்தான் போவோம். நல்லா யோசனை பண்ணி சொல்லு. சாக போறியா இல்ல என் வார்த்தைக்கு பணிய போறியா? இது நமக்கு சாகர வயசா? உலகத்தில் இருக்கிற சுகத்தெல்லாம் அனுபவிக்க வேண்டிய வயசுடா. கண்ணா, உன்னை பரமாத்மாவா நினைச்சு வர கேட்கிறேன்டா. ஆமாண்டா கண்ணா, சரின்னு சொல்றா. சரி வாடி தேடி இந்த இவர் அழைச்சிட்டு போய் இவருக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு குஷி படுத்துக்கோ. இதுதான் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டாரு. இங்க நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஏங்க ஒரு சந்தேகம், நாங்க கேட்கறதெல்லாம் இந்த அறையே கொடுக்குங்களா? இப்ப அறை வாங்க போறீங்க, வேடிக்கையான ஆளா இருக்கீங்களே. குரல் கொடுத்தா ஆள் வரும், ஆள் வந்தா கேட்டது கிடைக்கும். அப்போ நாங்க வரோம். எனக்கும் ஒரு சந்தேகம். ஏங்க, நீங்க எப்ப வந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்தே வருவீங்களா? தனித்தனியா வரவே மாட்டீங்களா? சேர்ந்து இருக்கிறது பலத்துக்கு அடையாளம், பிரிஞ்சு போறது பலவீனத்துக்கு அடையாளம். அப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே இருப்போமே. என்ன சொன்ன? தனியா இருப்போம், தனியா இருப்போம். பாவனி. ஐயோ ஐயோ கண்ணா, போன ஜென்மத்துல நம்ம என்னமோ புண்ணியம் பண்ணிருக்கோம். அதனாலதான் செங்கைய நம்மள சொர்க்கத்துல கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கோம். இது சொர்க்கம் இல்லடா, நரகம். இன்னைக்கு ராத்திரி இந்த இடத்தை விட்டு நாம் தப்பிச்சாகணும். அப்ப நீ செங்கையங்கிட்ட பேசந்தெல்லாம் போய் தந்திரத்தால் விளையாடுங்கிறதுக்காக அவன் ஆளு மாதிரி சும்மா நடிச்சேன். வெறும் நடிப்பா? சொர்க்கம் எல்லாம் போயிடுச்சு. ஐயோ ஒண்ணு வந்துருது. கயத்துல கட்டி போடவா இப்படி கட்டில கட்டி போறனா? அனுபவிக்க தெரியாத பாயாப்பா. போலாம் வரமாட்டீங்களா? இங்கேயே இருங்க, செங்கைய போலி போடுவான். அச்சுட்டோ, கட்டில வேணும், கவுரு வேணும். வாடா போ. கண்கண்ணா, என்ன பாக்குற? என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சுக்கிட்டு போனாலும் கால மாட்டுக்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. அதுக்கு நீ பலியாகி தீரணும்.
கண்ணா, சில்லறைங்களை மொத்தமா ஒண்ணு சேர்த்து கட்டி போட்டுட்டோம். சாபாஷ். ஆமா, வாங்க போலாம். அம்மா வாப்பா. என்னம்மா அப்படி திகைச்சு போய் பாக்குறீங்க? இப்ப நீ எங்கடா போயிட்டு வர? வழக்கமா போற வழித்துணை வேலைக்கு தான் போனேன். இன்னைக்கு ஒரு முரட்டு கூட்டத்துக்கிட்ட எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டேன். ஒரு வழியா தப்பிச்சு இப்பதான் வரேன். உன்னை பார்த்தா அப்படி தெரியல, ஏதோ தவறான வேலைக்கு போயிட்டு வந்தவன் மாதிரி தெரியுது. அம்மா, தவறான வேலைக்கு உங்க பிள்ளைக்கு ரொம்ப தூரம். அப்படித்தாண்டா இத்தனை நாளும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ உன்னை பார்த்ததும் அந்த எண்ணத்துல இடி விழுந்துச்சு. நீங்க என்ன சொல்றீங்கம்மா? வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனியே, அது என்ன வேலை? திருடுற வேலையா, கொள்ளடிக்கிற வேலையா? ஏமா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க வயசுல பிறந்த பிள்ளையா திருடுறதுக்கும் கொள்ளையடிக்கும் போவான்னு நம்புறீங்க? நான் நம்பலடா. ஆனா புதுசா உன் தலையில ஏறி இருக்குதே தொப்பி, அது என்ன நம்ப சொல்லுது. ஏமா, இந்த தொப்பிக்கும் திருட்டு கொள்ளைக்கும் என்னம்மா சம்பந்தம்? உன்னை 10 மாதம் சுமந்த பெற்ற எனக்கும் உனக்கும் என்ன சம்பந்தமோ அதே சம்பந்தம் அந்த தொப்பிக்கும் திருட்டுக்கும் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உண்மையை சொல்லு, அந்த தொப்பியை உனக்கு யார் கொடுத்தது? யாரோ ஒரு வழிபோக என்ன பார்த்தா என் மேல பிரியப்பட்டு இந்த தொப்பி என்கிட்ட கொடுத்துட்டு போனா. இதை தவிர எனக்கு அவனுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்ல. இல்ல, எதையோ நீ என்கிட்ட மறைக்கிற. இந்த தொப்பியை உனக்கு கொடுத்தவன் ஒரு நல்லவனாவே இருக்க முடியாது. சரி, அவன் கெட்டவனாலே இருந்துட்டு போகட்டும். அதனால நமக்கு என்னம்மா? ஒரு கெட்டவன் கொடுத்த தொப்பியை நீ விரும்பி அணிஞ்சுக்கிட்டு வந்து ஏன் முன்னால நிக்கிறேன்னா அதுக்கு என்னடா அர்த்தம்? நீயும் கெட்டவனா மாறிட்டேன்னு தானே அர்த்தம்? இல்லம்மா, இல்ல. கேவலம் இந்த தொப்பி என் நடத்தைக்கே கலங்க கற்பிக்கும் தெரிஞ்சிருந்தா இதை எவன் கொடுத்தாலும் அவன் மூஞ்சிலே வீ செஞ்சுட்டு வந்திருப்பேன். இந்த தொப்பி எங்கிட்ட இருக்கிறதுனால என் மேல சந்தேகப்படுறீங்க. இப்பவே உங்க கண் முன்னாலேயே இதை ஏற்று சாம்பலாக்கிறேன். இதோடு சேர்ந்து வேற எந்த கெட்டன வந்திருந்தாலும் அதை ஏற்று சாம்பலாக்கிறேன். என்னப்பா அப்படி பாக்குறேன்? எந்த தொப்பி உன் தலையில இருந்ததுனால உன்னை கெட்டவன்னு சொன்னேனோ அதே தொப்பிய நான் வாங்கி வச்சுக்கிட்டேன்னு பாக்குறியா? யாரோ ஒருத்தர் அன்பளிப்பா கொடுத்தது நாம எரிக்கிறது அது அவங்களையே எரிக்கிற மாதிரி. அது மட்டும் இல்ல, ஒருத்தருடைய உள்ளம் உடையோடு வந்துடுறது இல்லப்பா. அதுக்காக உடைக்கு உள்ளத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட முடியாது. துறவிங்க அணியிற காவி உடைய குடும்பத்துல உள்ளவங்க அணிஞ்சா உலகத்தோட கண்ணுக்கு அவங்களும் துறவிங்களாகத்தான் தெரிவாங்க. அதனால்தான் இந்த தொப்பி உங்ககிட்ட இருக்க வேண்டாம்னு நான் வாங்கிட்டேன். அவ்வளவுதான்ப்பா. என்னடி இது காதல் அர்ச்சனையா?
கண்ணு கண்ணு அங்கம்மா 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 அங்க பாத்தியா காதல் அரங்கேற்றத்தை? டிக்கெட்டே இல்லையா ஓசில பாத்து. ஏய் மக்கு, அதே மாதிரி உணர்ச்சி உனக்கு ஏற்படலையா? காதல்ன்ற ரத்தம் உனக்கு ஓடலையா? அத்தான் பக்கத்துல கவலைப்படாத அங்கம்மா, அப்பா பேட்ட படவை உனக்கு வாங்கி தரேன். அப்பா பேட்ட படவையா? ஆமா. கிண்டல பண்ற? ஐயோ 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 கரூர் கல்லுச்சுப்பா ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கன்னு. கவலைப்படாத, ஆம்பூர் ஆட்டத்தால சட்டை தச்சு போட்டுக்கலாம். அப்படியா? சட்டையே இல்லையா எனக்கு? ஆமா. ரெடி, உன்னை என்ன பண்ற? அங்கம்மா அங்கம்மா விநாயக பெருமானே, எங்களுக்கெல்லாம் நீதான் துணையா இருக்கணும். பாப்பா, எங்கப்பா போயிருந்த? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்னம்மா, என்ன விஷயம்? தாராபுரத்துல இருந்து தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. அப்படியா? வந்தவங்களுக்கு லட்சுமி பிடிச்சு போச்சா? பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் மாப்பிள்ளைக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. அடி சக்க. ஏன் லட்சுமி, மாப்பிள்ளை எப்படி இருப்பான்? சிரிச்ச முகமா இல்ல சிடுமுஞ்சியா? பாக்குறதுக்கு லட்சணமா அழகா இருப்பான். சரி சரி, அது இருக்கட்டும்டா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கல்யாண தேதியை கூட முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா பொண்ணுக்கு 3000 ரூபாய் நகை போடணுங்கிறதுல ரொம்ப கண்டிப்பா இருக்காங்க. அதுக்கு என்னடா செய்ய போற? 3000 என்னம்மா, என் தங்கச்சி கல்யாணத்துக்காக நான் எத்தனை செலவு பண்ணுவேன். அது எப்படிடா நம்மால முடியும்? ஏமா முடியாது? தங்கச்சி கல்யாணத்துக்காகவே கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சு அதை நான் செய்யறதுக்காக கொடுத்துருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க, லட்சுமி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி விடுவோம். கண்ணா, நான் உன்னை பத்தி என்னென்னமோ நினைச்சேன்ப்பா. வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு கவலை இல்லாம தெரியலையான்னு வருத்தப்பட்டேன். ஆனா உன் புள்ள அப்படிப்பட்டவன் இல்ல, பொறுப்புள்ள வந்தான்னு நீ நிரூபிச்சிட்டப்பா, நிரூபிச்சிட்ட. ஆமா, கொஞ்சம் வெளியே போக வேண்டி இருக்குது, வர்றதுக்கு 2 நாள் ஆகும். மட்டுமா ஜாகிரதையா போயிட்டு வாப்பா. அண்ணா இந்தாண்ணா, இத சாப்பிட்டுட்டு போ. உடம்ப பத்திரமா பாத்துக்கண்ணா. சாப்பிடுப்பா. வரமா சேர்த்து ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன கண்ணா? என் தங்கச்சி கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. அது கல்யாணத்துக்கு நான் வாங்க வேண்டிய நகைக்கு கட்ட போற பணம் இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு. சீக்கிரமே பணத்தை கொடுத்து நகை வாங்கிக்கிறேன். கண்ணா, உன் பேர்ல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. பணத்தை பத்தி கவலையே இல்ல. நகை எப்ப வேணாலும் வாங்கிட்டு போ. அதெல்லாம் வேண்டாம், நான் வெளியே போயிட்டு வந்ததும் மீதி பணத்தை கொடுத்துட்டு நகையை வாங்கிக்கிறேன். நான் வரட்டுமா? சரி, போயிட்டு வா. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? கண்ண வீடு இதுதானே? ஆமா, அண்ணன் ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருக்கு. வீட்டுல பெரியவங்க யாருமே இல்லையா? அம்மா இருந்தாங்க, கோயிலுக்கு போயிருக்காங்க. ஏன், என்ன சொல்லணும்? ஒண்ணு இல்ல, குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணி தானே, இதை கொண்டு. கண்ணனை தேடி வந்தோம், அவ தங்கச்சி சரியா இருக்கிறா. புலிவேட்டைக்கு வந்தவங்க வழியில மானக்கண்டா விடுறதே இல்லை. அதுலயும் இந்த பொன்மான கண்டா ஐயா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஐயா, உங்களை கடவுளா நினைச்சு கையெடுத்து கும்பிடுறேன். என்னை காப்பாத்துங்கய்யா, என்னை காப்பாத்துங்க. பயப்படாத, உனக்கு ஒரு ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன். நீ எங்கடா இங்க வந்த? சிவப்பு செய்த கரடி புந்த மாதிரி. நானா வரலடா, நீ செய்யற அக்கிரமம் பொறுக்காம ஆண்டவன் தான் என்னை அனுப்பிச்சு வச்சிருக்கான். டேய், உனக்கு ஒரு மகள் இருந்து அவளை இப்படி யாராலும் கெடுக்க நினைச்சா பார்த்து நான் சும்மா இருக்க முடியும்? மனைவி தவிர மற்ற பெண்களே மகளா நினைக்கணும், கூட பிறந்த சகோதரியா மதிக்கணும், பெத்த தாயார் நினைச்சு வணங்கணும் சொல்றேன். ஏ சோமு, இவ யாருன்னு உனக்கு தெரியாதா? இவ என் எதிரி தங்கச்சி. நீ ஒரு ஆம்பளையா? எதிரின்றதா அவங்கிட்ட நேருக்கு நேரம் மோதிப்பாரு. அதை விட்டுட்டு அவங்க வீட்டு பெண்களை கெடுக்கிறது பேடி தரட்டா. நீ வாங்க, உன்னை கொண்டு போய் நான் வீட்டுல விட.
நீ என் கூட இருந்து என் ஆசைக்கு குழி பறிக்கிற. இரு இரு, உனக்கு நான் குழி பறிக்கிறேன். வாங்க, இதுதான் எங்க வீடு. கொஞ்சம் இருக்க வந்துட்டேன். அம்மா 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 வீட்டுல இல்ல, வெளியே போயிருக்காங்க. சரிம்மா, நான் புறப்படுறேன். இருங்க, மோர் சாப்பிட்டு போகல. பரவாயில்லம்மா, தண்ணியாவது சாப்பிட்டுக்கோங்க. நான் இன்னொரு தடவை கண்டிப்பா வர்றேன். இனிமேலாம் ஜாக்கிரதையாருமா. நான் வாழ்க்கையில ஏமாந்தவன் நண்பா, நான் ஏமாந்தவன். அங்கம்மான என் காதலிய ஒரு தடிப்பைய பிரிச்சு என்ன இந்த கெதிக்கு ஆளாக்கிட்டான். அதோ துணி துவச்சிட்டு நிக்கிறாளே என் மங்கம்மா, அவளை சேர்த்து வையே. தூதுக்கு கிளி அனுப்புவாங்க, அன்னத்தை அனுப்புவாங்க. நான் ஒண்ணு அனுப்புறேன். கண்ணே தம்பி, எனக்கு கொஞ்சம் சேர்த்து வைப்பா. தலையெழுத்து கழுதைக்கு முத்தம் கொடுக்குற. தலை விதிடா, தலை விதி. என்ன தம்பி, அண்ணா, நீ சொன்னதெல்லாம், நான் செஞ்சதெல்லாம் நீ மறந்துடு. எனக்கு நீ எவ்வளவோ செஞ்ச கெடுதல், அதெல்லாம் நானும் மறந்துட்டேன். எனக்கு ஒரு உதவி செய்யடா. என்ன? அந்த துணி துவச்சுக்கிட்டு நிக்கிறா பாரு மங்கம்மா, பாட்ட சாட்டமா இருக்காளே, அவ ஒரு வீரனைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவா போல இருக்கப்பா. இந்தாம இங்க வா அப்படின்னு கைய புடி, நான் பின்னாலேயே வர்றேன். போமாரி பட்டார் பட்டார்னு கொடுப்பேன், மனசுல வச்சுக்காத. அவ்வளவும் பாவலா போய் நீ அப்படியே ஜாலக் பண்ணிக்கிட்டு வாத்தியாரேன்னு என் காலை விழுந்து புடி. அண்ணே, திரும்ப பார்க்காம ஓடுறாங்கிறேன், திரும்ப பார்க்காம ஓடுறாங்கிறேன். நான் என் கதையை முடிச்சுக்கிறேன். கண்ணு தம்பி அண்ணா, சரி காப்பாத்துறா. உங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது நான் சேர்த்து வைக்கிறேன். ஆனா ஒண்ணு, அங்கம்மாவை நீ கூட பிறந்த தங்கச்சியா நினைக்கணும். போனா அது முடியாது. அப்ப கழுதிக்க முத்தம் கொடுப்போம். சத்தியமா தங்கச்சின்னு நினைக்கிறேன், சத்தியமா தங்கச்சின்னு நினைக்கிறேன். காரியத்தை முடிச்சு வைடா. ஐயா வேலையை பாடுறா. கண்ணு போடா. லட்சுமி, லட்சுமி, எங்கம்மா போயிருந்த? நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ரெண்டு மாடு நீங்க தூக்கிக்கிட்டு போயிட்டாங்கம்மா. அங்க என் மானத்துக்கு வர இருந்த ஆபத்தை கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து காப்பாத்துறாரு. அவர்தான் என்ன வீட்டை கூட்டி வந்து விட்டுட்டு இப்பதாம்மா போறாரு. யாரம்மா அந்த புண்ணியவா? யாருன்னு தெரியலம்மா. கடவுளே, ஏண்டா சத்தம் போடுறியே? எங்க முன்னால எவன்டா வருவான்? ஆமா, ஒட்டிக்குள்ள என்ன வச்சிருக்கிற? நீ ஆம்பளை தானே? ஆம்பளை அழுவலாமா? நீ மாறுறாமா? நீ இருக்கணும். தைரியம் புருஷ லட்சணம். மூஞ்சி மாதிரி மாறு, பழகு மாறு, கையற மாறு, கையற. சோமு, பாத்தியா, இவன் ஒரு நகையை திருடி வச்சிருக்கிறான். பல்லே திருட. ஐயா ஐயா ஐயா, இந்த நகை என் நகை இல்லையா? என்னமா இது? நம்ம நகைக்கிற ராமசாட்டை அடிச்சு போட்டு நகையில அள்ளிட்டு போயிட்டாங்க. எப்படி இருப்பாங்க? ஒருத்தன் தாரியில பின்னல் போட்டிருப்பான், இன்னொருத்தன் ஜாம்பு வாட்ட சாட்டமா இருப்பான். எந்த பக்கம் போறாங்க? ஏற்கனவே போயிட்டு இருக்காங்க. ஆய் குட்டி, இந்த வேட்டி இந்த சட்டையை துவைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உன்னைய சேர்த்து துவைக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஜாக்கிரதை. ஆய், யார் நீ? யாரா? நான் யாரு உனக்கு என்ன சொல்லுமா? நான் யாருன்னு சொல்லிட்டு மாடி? ஜில்லா கேடிடி. கையா பிடிப்பேன். இந்த பயில்வான் எனக்கு தெரிஞ்சவராச்சே, இவர்தான் எனக்கு தொழிலை கத்து கொடுத்தாரு. என்ன மன்னிச்சிருக்கோ? அயோக்கிய பயலே, இங்க வந்து வேலையா காமிக்கிறேன். இந்த வட்டாரத்துல இல்லாம ஓடிப்போ. சரி, ஓடிப்போ. எங்கம்மா பாத்தியா? இந்த அயோக்கிய பைய செஞ்ச வேலையை பாத்தியா? அந்த பொண்ணை கைய பிடிச்சி இருக்கிறான். நீ சுமாரியா? ஏமா இங்க என்ன நடந்தது? இவன் கைய பிடிச்சி இழுத்தான். மரியாதை நம்ம அவை மேல் பேசாதடி. அவர் எங்க அத்தா. மரியாதையா அவரை என் கைய பிடிச்சி இழுத்தாருன்னு சொல்லு. அவர் ஆம்பளடி, ஒருக்கு மேல ஆசைப்பட்டா தைரியமா கைய பிடிச்சி இழுக்கிறாரு. இவன் மாதிரி பேடியா?
பண்ணையா ஏங்க அப்பாவியா இருந்தா எங்க அத்தானே இந்த மாதிரி எல்லாம் ஏடா கூட பண்ணி எங்க 2 பேரும் பிரிக்க பாக்குறியா? அதான் நடக்காது. நீ கழுதை கிட்ட முத்தம் கொடுத்து பேசின தேதி எல்லாம் எனக்கு வந்ததுயா தெரியுமா? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. நீங்க இந்த குளத்தங்கரையெல்லாம் இந்த சின்ன பத்திக்கார பசங்களோட சேர்ந்து சோமு, எனக்கு ரொம்ப நாள் ஆசை. கொள்ளையடிச்சு எல்லாத்திலுமே நான் உனக்கு பங்கு கொடுத்திருக்கிறேன். இந்த நகைப்பெட்டி எனக்கே கொடுத்துடக்கூடாதா? கொடுத்துடலாம். ஆனா அதுக்கப்புறம் நம்ம நண்பர்களா இருக்க முடியாது. ஏண்டா இருக்க முடியாது? அதனால நண்பனுக்காக உயிரையே கொடுக்கறா. நீ இந்த நகைப்பெட்டியை கொடுக்க கூடாதா? செங்கையா, உண்மையான நண்பனா இருக்கிறவன் செய்யற தொழில பங்கு வைக்காதுன்னு சொல்ல மாட்டான். அப்படி சொல்றவன் உண்மையான நண்பனா இருக்க முடியாது. பாத்தியா பாத்தியா, நான் விளையாட்டா சொன்னதை நீ தப்பா எடுத்துக்கிட்ட. பாரு, நீ படுத்து நல்லா ஓய்வு எடுத்துக்க. நான் அப்புறமா அவனை சந்திக்கிறேன். வாணி, நீ ஒண்ணுக்கும் கவலைப்படாத. அந்த நகைப்பெட்டி எப்படி அடிச்சு உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துறேன். நீங்க சொன்னா கண்டிப்பா செய்வீங்க. எந்த நிமிஷமும் நீ துரோகியா மாறுவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. நட்பு கை கொடுக்கும், உயிர் காக்கும். ஆனா துரோகம் உன்னையே அழிக்கும். நான் வரேன். சோமு, மரியாதையா என் பங்கை என்கிட்ட கொடுத்துட்டு போ. பங்குதானே, எடுத்து வரேன். நீ என்ன துரத்திட்டு வர்ற? நீ திருடிட்டு வந்த நகைகளை மீட்கிறதுக்காக. இந்த சோமநாத திருடுன நகைகளை என்னைக்குமே திருப்பி கொடுத்தது கிடையாது. அப்படி அநியாயமா நடக்க கூட நானும் சும்மா விட்டது கிடையாது. இந்த நகைக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல என் தங்கச்சி கல்யாணத்துக்காக வாங்கின நகை இருக்கு. அதை கொண்டு போனா என் தங்கச்சி கல்யாணமே நின்று போயிடும். அப்படியா? எங்க இதுல அந்த நகை எதுன்னு காட்டு. நிறுத்துப்பா. பரவாயில்லையே, ரொம்ப அழகா இருக்கு. இந்த நகை என் கூட்டாளி செங்கையும் கேட்டா கூட தரமாட்டேன். ஆனா உனக்கு தர்றேன். எடுத்துப்போ. யாரும் திருட்டு பசங்க திருடிட்டு வந்த நகையை பங்கு போட்டுக்கிறாங்க போல. நமக்கே அந்த வம்பு. பாப்பா சீக்கிரம். உனக்கு சொந்தமான நகையை தான் கொடுத்துட்டானே, அப்புறம் ஏன் நிக்கிறேன்?
என் நகைக்காக மட்டும் நான் இங்க வரல, திருடப்பட்ட எல்லா நகைகளையும் என் கைக்கு வந்து சேர்ந்தாங்க. தம்பி, என்னை பத்தி உனக்கு தெரியாது. இந்த நகைக்காகத்தான் என் உயிருக்கு உயிரான நண்பன் கொஞ்ச நேரத்துக்கு பத்தி எனக்கு பயவேடா மாறிட்டான். அவனுக்கு நேர்ந்த கதி உனக்கு நேரம் வேண்டாம், பேசாம போ. என் உயிரே போனாலும் 2 ஒன்று பார்க்காம இந்த இடத்தை விட்டு ஆசைய மாட்டேன். நீ என் வயசு தெரிஞ்சனா இருந்தா உன்னை கொண்டுட்டா மறு வேலை பார்ப்பேன். பாபம் ஓகே, எங்க அப்பா வயசு. ஏனோ தெரியல, உன்னை இந்த நிலையில விட்டுட்டு போய் என் மனசு இடம் தரல. இந்த உன் நகைப்பெட்டி இதை எடுத்துட்டு போய் உன் தங்கச்சி கல்யாணத்தை நடத்து போ. சம்சாரம் சின்ன வயசா இதை தலைக்கு டை அடிச்சுக்கிறது தானே. போங்க. ஐயோ, இந்த தேங்காய் வரதுக்கு இவ்வளவு நேரமா குடுமையை பிக்காம கொண்டாந்து கேடி குடுமைய. யோ சோமாரி, வந்திருக்கிறவங்களுக்கு தெரியாம நீயே தெளிச்சுக்கிறிய. உன் தலைக்கு ஒரு குடம் பன்னீர்ல வேணும். அங்கம்மா, நீ தெளிச்ச காரணமே தெரியுமா உனக்கு? நீ அப்படி இப்படின்னு நடமாடுறப்போ வாசனைக்கு திரும்புவேன். உடனே சைட்ல ஒரு சிக்னல் கொடுத்துக்கலாம். இந்த விளையாட்டு அங்க படுத்துக்காத. வந்துட்டு போய் கவனி போய். அட தம்பட்டுக்கு போய். மாதிரி கொஞ்சம் காலையில் பட்டா கோச்சிக்காதீங்க, ஏதோ கூட போட்ட மாதிரி. அங்கம்மா அரைத்த சந்தனம், ஆப்பக்கர அங்கம்மா அரைத்த சந்தனம் தடவிக்குங்க. நல்லா வடகறி வாசம் கம கம கமன்னு வரும். என்னையா இந்த பன்னீரை வாங்க. அவங்க எப்படி வேணாலும் பேசிக்கிட்டா இந்த நீ சந்தனத்தை பூசிக்க. இந்த கும்பல்லையா வேற தனியா சந்தனம் பூசிக்கிறதுக்கு என்ன தனியா வா சொல்றேன். இப்ப பூசு. நீ பூசிக்க. நீ பூசி விட. பூசட்டா உட்கா. அப்பா அப்பா அங்கம்மா, என்ன சந்தனம் தரவரியா இல்ல சாரி மொழுவரியா? நீ உட்கார், நான் பன்னீர் தெளிப்பேன். என்ன அலக்கு கலக்குன்னு இந்த சந்தனக்கு நாளக்கு, இந்த பன்னீர் கலக்கு. சும்மா யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. யாராவது பார்த்தா என்ன? ஏற்கனவே நம்ம 2 பேருக்குள்ள நிச்சயதார்த்தம் நடந்திருக்குதே. எப்ப என் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு? ராணியும் கண்ணனும் ஓடிட்டாங்களே, அறிவிக்கிற முதலுக்குள்ள நம்ம 2 பேரும் என்ன பேசணும்? அங்கம்மா, உன் மேனி எல்லாம் தங்கமா இருக்குதுன்னு நான் சொன்னேன். அதுக்கு பதில் நீ என்ன சொன்ன தெரியுமா? யோ சோமாரி, என் மனச மாவா கரைச்சி உன் இதயத்துல ஊத்துன மாதிரி இருக்குதுன்னு நீ சொன்ன. அதை விட ஒரு நிச்சயதார்த்தம் நமக்கு தேவையா? ஆமாயா, அதை நினைச்சா என் உடம்பே சிலுக்குது. உனக்கு சிலுக்குது, என்னுடைய இதயமே மழையில நனைஞ்ச மாதிரி இருக்குது. ரொம்ப மனசுக்கு சளி பிடிச்சுக்கும். அப்புறம் சந்தனம் தடவுறதை விட்டுட்டு தைலம் தேய்க்கணும். இந்த தங்கச்சி வாங்க. நீ எங்கப்பா போயிருந்த? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் என்னமா செய்யறது? சீக்கிரம் வரணும்னு தான் முயற்சி பண்ணேன். நேரமாயி போச்சு. எல்லாரும் அவசரப்படுறாங்க. சீக்கிரமா படம் நகை வைங்க. வாங்க வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ஆமா, பிள்ளையாண்டா யாரு? என்ன அப்படி கேக்குறீங்க? அவன் தான் பொண்ணோட அண்ணன், பேர் கண்ணன். சரியான நவனிகம், வாங்க போகலாம். ஐயா, ஏன் எழுதுறீங்க? நீதான் பெண்ணோட அண்ணன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல பெண் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்கு. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு கொள்ளைக்காரன் குடும்பத்துல சம்பந்தம் செய்ய நாங்க தயாரா இல்ல. கொள்ளைக்காரன்னு யார சொல்றீங்க? பொண்ணத்தான். என்னையா? பின்ன என்ன, உங்க அப்பனையா சொல்லுவாங்க? வர்ற வழியில ஒரு கொள்ளைக்காரங்கிட்ட இருந்து இந்த நகையை நீ பங்கு போட்டு வாங்கினதை நாங்க எல்லாரும் பார்த்துட்டு தான். ஐயா, நீங்க பார்த்தது உண்மைதான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் கொள்ளைக்காரனும் இல்ல, இந்த நகையை அவங்க கிட்ட இருந்து பங்கு போட்டு வாங்கவும் இல்ல. என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நகை வாங்குறதுக்காக ராம் சேட்டு கிட்ட பணம் சேர்த்து வச்சிருந்தேன். திடீர்னு அந்த கொள்ளைக்காரன் ராம் சேட்டை கொலை பண்ணிட்டு அந்த நகையெல்லாம் அபகரிச்சுட்டு போயிட்டான். சேர்த்து கேட்டானா அவனை பின்தொடர்ந்து போய், டேய் மரியாதையா அந்த நகையெல்லாம் திருப்பி கொடுத்துரு, இல்ல உன்னை உயிரோட விட மாட்டேன்னு சொன்னேன். ஆனா அவனும் என்ன அடிச்சு போட்டுட்டு இந்த நகையை மட்டும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். சத்தியமா நடந்தது இதுதான். இதை எங்கேயோ இருந்து சரியா பார்க்காம என்ன போய் கொள்ளைக்காரன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அநியாயமா என் மேல ஒரு பழியை சுமத்தி நடக்க போற ஒரு நல்ல காரியத்தை கெடுத்துறாதீங்க. அந்த கதையெல்லாம் வேணாம். கௌரவ குறைச்சலான இந்த குடும்பத்துல சம்பந்தம் செய்ய நாங்க தயாரா இல்ல. இந்த பாருங்கய்யா, இந்த வீட்டுக்கு பணம் இல்ல, பங்களா இல்ல, காடு கலன் இல்லைன்னு வேணா சொல்லுங்க. ஆனா கௌரவம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. மீனாட்சி அம்மா குடும்பத்துக்கு கௌரவம் இல்லைன்னா இந்த ஊருக்கே கௌரவம் இல்லைன்னு அர்த்தம். கண்ணனுடைய குடும்பத்துக்கு கௌரவம் இல்லைன்னு சொன்ன முதல் நாள் நீதான் ஐயா. வாங்கடா போகலாம். ஐயா, நிச்சயதார்த்தத்துக்கு வந்த நீங்க
அதை முடிக்காம போயிட்டீங்கன்னா என் தங்கச்சி வாழ்க்கையும் அதோட முடிஞ்சு போயிடுங்க. அப்படின்னா எந்த கொள்ளக்காரன் உனக்கு இந்த நகையை கொண்டாந்து கொடுத்தானோ அவனே நேர்ல வந்து நீ நிரபராதின்னு சொன்னாதான் நான் நம்புவேன். சரி, எங்க இருந்தாலும் அவனை கொண்டாந்து என் மேல சுமத்தப்பட்ட பழிய அவனை கொண்டே துடைக்க வைக்கிறேன். எது எப்படியோ வர்ற ஆவணி மாசம் 10ஆம் தேதிக்குள்ள நீ நிரபராதிங்கிறத நிரூபிக்க வைக்கல இந்த கல்யாணம் கட்டாயம் நடக்காது. வாங்க போகலாம். அண்ணா, அழுதுகிட்டே பிறந்தனா நம்ம குடும்பத்தையும் அழ வச்சுக்கிட்டே இருக்கு. கவலைப்படாதம்மா, இந்த கல்யாணத்தை எப்படியும் முடிப்பேன். உன் கண்ணீரை துடைப்பேன். என்ன அப்படி கூப்பிடாதே. இந்த பழி நம்ம குடும்பத்துக்கு வந்துடக் கூடாது என்று பயந்து பயந்து நான் உன்னை வளர்த்தேனோ அந்த பழியை சுமந்துகிட்டு வந்து என்ன அம்மானு கூப்பிட. என் நெஞ்சு வேகுதடா. அவருடைய பெத்த வயிறு பத்தி எறியதடா. போடா, போவியே. என் முன்னால நிக்காதே, என் முகத்தில் பிடிக்காதே. நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய அவமானத்தை உண்டாக்குற சண்டாளனை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தல. நான் உங்க பிள்ளைங்க. பின்னால குதிரையில் ஆள் வர மாதிரி தெரியுது. போய் அவனை கவனி. பின்னாடி குதிரைங்க வருது, நீங்க போய் மறைச்சுங்க. சரி. அதோ கதி அண்ணா ரொம்ப புத்திசாலி. அது தெரிஞ்சுதான் நம்ம இந்த இடத்துல ஒதுக்கி இருக்கிறான். நீ எங்க வந்த? ஊர்ல நடந்ததெல்லாம் அங்குமா எனக்கு விளக்கமா சொல்லுச்சு. இந்த சோதனையான நேரத்துல உங்களுக்கு துணையா இருக்கலாம்னு புறப்பட்டு வந்தேன். இனிமே நீங்க சொன்னா கூட நான் போகவே மாட்டேன். உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். ஆஹா, காதலின்னா இப்படிதான் கட்டுக்கோப்பா இருக்கணும். எனக்கும் ஒருத்தி வந்து வாச்சாளே ஆப்பக்காரி. எந்த நேரம் ஆப்ப சொல்ற சட்டியே சேர்த்து கட்டினால தவிர என்ன கட்ட மாட்டாளே. சரி, புறப்படலாம். ராணி, வா போலாம்.
சோமு புரியுதுடா, புரியுது. நண்பனா வந்து இருக்கிறனா பகைவனா வந்து இருக்கிறான்னு தானே பாக்குறேன். நடந்ததுக்கு வருத்தம் தெரிவிச்சு நட்பை புதுப்பிச்சுக்கிறதுக்காக மனுஷன் செத்தா திரும்பி வரமாட்டான், நட்பு செத்தா திரும்பி வந்துடும் நினைக்கிறேன். அப்படித்தானே? நீங்க எப்படி வேணா நினைச்சுக்கிறா, இப்படி வேணா நினைச்சுக்க. அன்னைக்கு நான் உணர்ச்சி வசப்பட்டு உங்ககிட்ட நடந்துக்கிட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஏ சோமு, இது பாரு, உன்னை பிரிஞ்சு என்னால தனியா வாழ முடியும், உன்னை பகைச்சுக்கிட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாத. அதை இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டே போதும். எல்லோரும் கை தட்டுங்கள், என் முன்னே கை கட்டுங்கள். பஞ்சாங்கம் பார்த்து பல்லாக்கு தோக்கி, பஞ்சாங்கம் பார்த்து பல்லாக்கு தோக்கி, பல்லாண்டு கொண்டாடி பண்பாடுங்கள். மனசு புதுசு, வயசு சிறுசு, இடம் இருக்குது, மனம் இருக்குது. எல்லோரும் கை தட்டுங்கள், என் முன்னே கை கட்டுங்கள். பதம் இருக்குது. எல்லோரும் கை தட்டுங்கள், என் முன்னே கை கட்டுங்கள். எல்லோரும் கை தட்டுங்கள், என் முன்னே கை கட்டுங்கள். பசியும் வந்து பெண்ணும் வந்து பக்கம் நிற்கும் வேளை, பதிமறந்த பெண்ணை நாடும் கடவுள் இட்டானை. பெண்ணாசை தவறென்று சொன்னவர்கள் 100, பெண்ணாசை இல்லாமல் சொன்னவர்கள் யாரு? அடுத்து அடுத்து அழகை அழைத்து எது ஜெயிக்குது இனி இருக்குது. எல்லோரும் கை தட்டுங்கள், என் முன்னே கை கட்டுங்கள். எங்கயா ஆட்டம் எப்படா? ஆட்டம் இருக்கட்டும், நம்ம ஆட்டத்துக்கு கவனிப்போம். நகைப்பட்டி எங்க வச்சிருக்கிற? அது எங்க இருந்தா உனக்கு என்ன? அதுல ஒரு சிறு திருகாணியை கூட நான் யாருக்கு தர மாட்டேன். நீ நகையை கொடுக்கற, உன் உயிரை எடுத்துக்கிற நான் முடிவு பண்ணிருக்கிறேன். அது பாத்தீங்களா, குதிரைங்க போற தடம். சந்தேகமே இல்லை, எங்க இந்த பக்கமா தான் போயிருப்பான். வாங்க போலாம். சோமு, நகைப்பெட்டியை எங்கடா வச்சிருக்கிற சொல்லுடா. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்.
டாக்டருங்கம்மா? வெளியே போயிருக்காரு, இதோ வந்துருவாரு, உட்காருங்க. இவ்வளவு சிரமப்பட்டு இந்த எதுக்காப்ப காப்பாத்துறேன். முதல்ல உங்க உடம்புல ஏற்பட்டிருக்கிற காயத்துக்கு மருந்து போடணும். அதுக்கப்புறம் என் மனசுல ஏற்பட்டிருக்கிற காயத்துக்கு நீங்க மருந்தாகணும். கொஞ்சம் புரியும்படியா சொல்லு தம்பி. உங்களால எங்க குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கிற கடங்க நீங்களா தான் நின்று போயிருக்கிற என் தங்கச்சி கல்யாணம் நடக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்து ஏற்பட்டாலும் என் உயிர் கொடுத்தாவது காப்பாத்து. வாங்க டாக்டர், உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். பாருங்க. என்ன பாத்து உடம்புல ரத்த காயமா இருக்குது, எப்படி ஏற்படுது? வயசான காலத்துல சும்மா இருந்தா தானே எப்ப பார்த்தாலும் காசாசை பிடிச்ச அலைஞ்சா? உடம்புல மட்டுமா காயப்படும், மனசு. ஏண்டா காலம் இருக்கிற? நீ சொல்லணும்னு இஷ்டப்படுறியா? சொல்லு. ஒண்ணுல டாக்டர், வழியில சில பேர் இவர் அடிச்சு கொல்ல பார்த்தாங்க. அதை பார்த்து நாங்க அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி இவரை கூட்டிட்டு வந்தோம். சரி, இவரை உள்ள கொண்டு போங்க. இப்போ வந்துடுறேன். ஹலோ, டாக்டர் தயான் பேசுறேன். சூப்பரண்ட் ஆஃப் போலீஸா? எஸ். இப்ப கேட்கிறேன். ஒன்னா பிரபல கொலைக்காரன் சோமநாதன் இவன் கையில வழங்க மாட்டீங்க. இன்ஸ்பெக்டர் சார், நான் சொல்றது நம்புங்க. நான் நிரபராதி இன்ஸ்பெக்டர், நான் நிரபராதி. நான் சொல்றது தயவு செய்து நம்புங்க. கொண்டாட்டி பிள்ளையோட நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்த என்ன அந்த கொள்ளக்கார செக்க என்ன கொள்ளக்காரன் ஆக்குறான். என்ன என் குடும்பத்துல இருந்து பிரித்த சண்டாளனே அவன் தான். அவன் செஞ்ச கொலையை கொள்ள எல்லா பழியும் என் மேல போட்டா இன்ஸ்பெக்டர் சார். தயவு செய்து நான் சொல்றது எல்லாரும் நம்புங்க. வேணும்னா இப்ப கூட வாங்க. அந்த சண்டாளன் இருக்க எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன். எப்படி வாங்க எல்லாரும், எப்படி வாங்க எல்லாரும். என்ன காப்பாத்துங்க. யாரோ ஒருத்தர் என்ன கொலை செய்ய இருக்கா, என்ன துரத்திட்டு ஓடிட்டு வரான். சரி, நீ அங்க ஒழிச்சு சார். இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆள் ஓடி வந்தா, அவனை நீங்க பாத்தீங்களா? ஆமா. நீ யாரு? அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். தயவு செஞ்சு அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்களேன். என்ன கொள்ளக்காரனை பிடிச்சீங்களா? இல்ல சார், அவன் எங்களெல்லாம் ஏமாத்திட்டு தப்பிச்சிட்டான் சார். அதே ஆளத்தை நான் தேடி வந்தேன். இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு சார். சார், இவர் ஸ்டேஷனுக்கு அனுப்பாதீங்க. என் தங்கச்சி கல்யாணம் அநியாயமா தடவிட்டு போயிருக்கு. இவர் வந்தா தான் அது கல்யாணமே நடக்கும். சார், இந்த பையன் யாரோ நான் யாரோ இவனை நான் பார்த்ததே இல்லை. ஏதோ வளர்றான். சரி சரி, இவன் எடுத்துட்டு போங்க, நானே போயிடுறேன். அம்மா, இதுதானே கண்ணன் வீடு? ஆமா. நீங்க? நான் கண்ணனை பார்க்கணும். அண்ணன் ஊர்ல இல்ல, ஒரு வேலையா வெளியூர் போயிருக்காரு. நீங்க யாரு? எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் புதூர்ல இருந்து வந்திருக்கிறேன். கண்ணனுக்கு ரொம்ப வேண்டியவன். என் பேரு முத்தையா. ஆமா. நான் அப்பா அம்மா இல்லாத அனாதை. மீனாட்சி, அந்த பேரு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு உங்களுக்கு உரிமையும் உறவும் ரத்த பாசமும் இன்னும் செத்து போகாம இருக்கா? என்ன வார்த்தையால கொல்லாதம்மா, கொல்லாத. அண்ணன் தங்கங்கிற உரிமையும் உடன் பிறந்த ரத்த பாசமும் அவ்வளவு சீக்கிரத்துல அழிஞ்சு போயிடுறது இல்லம்மா. இதே வார்த்தையே 20 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லி இருக்கணும். உண்மைதாம்மா. அன்னைக்கு நான் அப்படி சொல்லாத பாவத்துக்கு பரிகாரம் தேடுறதுக்கு தான் இப்ப நான் உன் வீடு தேடி வந்திருக்கிறேம்மா. எதுக்கு தெரியுமா? உன் மகன் கண்ணனுக்கு என் மக ராணிய கட்டி வைக்கலாமான்னு கேட்கறதுக்காக. ஓஹோ, சம்பந்தம் பேச வந்திருக்கீங்க. அது என் வீட்டுக்கு. அன்னைக்கு உங்க வீட்டுல வேலை செய்த கூலிக்காரனே உங்க தங்கச்சி கட்டிக்கிட்டா கேவலம்னு சொன்ன நீங்க இன்னைக்கு அதே கூலிக்காரனுடைய மகனை உங்க மகளுக்கு கட்டி வைக்க வந்திருக்கீங்களா?
உயிரை விட மானத்தை பெருசா மதிச்ச மருதாச்சல மிராசுக்கு நீ மகளா பிறந்தது உண்மையா இருந்தா அவருடைய ரத்தம் உன் உடம்புல ஓடினா இப்படி வெக்கம் மானத்தை விட்டு என் முன்னால கெஞ்சிக்கிட்ட நிக்க மாட்டேன். இங்க நிக்காதே, என் முகத்துல முடிக்காதேன்னு சொன்ன அந்த அண்ணனா கால் கூசாமே மனம் கூசாமே என் வீட்டு வாசப்படி ஏறி மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காரு. வேண்டாம், என்னைக்கோ வெட்டி எறிஞ்ச உறவை இன்னைக்கு புதுப்பிக்க முடியாது. தயவு செய்து போயிடு. பரவாயில்லம்மா, உன் வீடு தேடி வந்திருக்கிற என்கிட்ட முகம் கொடுத்து பேசக்கூட உனக்கு மனம் வரல. அந்த அளவுக்கு நான் கொடுமை செஞ்சிருக்கிறேன். ஆனா அதெல்லாம் மாறக்கூடிய காலம் சீக்கிரம் வந்தே தீரும். மீனாட்சி, நான் உனக்கு செஞ்சிருக்கிற கொடுமைகளை மனசுல வச்சுக்காதம்மா. எல்லாத்தையும் மறந்து என்ன மன்னிச்சிருமா. நான் வரேன். நான் உன்னை எப்படி எல்லாம் பேசிட்டேன். என் வீடு தேடி வந்து உன்னை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டேன்னா என்ன மன்னிச்சிட்டேனா, என்ன மன்னிச்சிட்டேன். அப்புறம் என்ன, கொள்ளக்கார சோமநாதனை அரும்பூர் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ அவன் எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். அது எப்படி நான் முடியும்? அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? சோமநாதன் வெளியே வரணும்னா நான் உள்ள போகணும். ஐயோ, கட்டுக்கோவல இருந்து ஜெயிலுக்குள்ள நீங்க எப்படி போக முடியும்? ஏதாவது குற்றம் செஞ்சா தண்டனை கொடுத்து அவங்களே உள்ள அனுப்புறாங்க. கேட்டியா ராணி? அவன் ஜெயிலுக்கு போகாம இருக்கிறதுக்கு வழி தேடுவான், இவன் உள்ள போறதுக்கு வழி தேடுறான். கவலைப்படாதீங்க, கண்ணனை நம்பினா கை மேல பலன் கிடைக்கும். ஆமா, நல்லா கிடைக்கும். கண்ணனுக்கு ராதா மாதிரி நீ வந்து காதலி, உனக்கு கிடைக்கும். எங்களுக்கு என்ன? நாங்க வெட்டி தோழனுங்க தானே. தோழா தோழா, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. கண்ணே உபதேசம் பண்றான், உத வாங்குறது யாருன்னு தெரியல. ஐயோ, எதுக்கு எடுத்தாலும் நொச்சு நொச்சு நொச்சுன்னு அபசகனமா ஒருத்தன் இவன் கூடவே. பேச்ச மாத்தி பேசுறதே உனக்கு கெட்ட பழக்கமாய் போச்சு. என்ன திட்டம் போட்டமோ அதை ஒழுங்கா போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லணும். ஜாக்கிரதை. உனக்கு தாண்டா போலீஸ கொண்ட ஒண்ணு குப்புன்னு வேர்க்க போகுது. போல போறேன். நைனே பேசிக்கிட்டு சொன்னபடி செய்யுங்க. போலீஸ் வருது. வயிறு எரியுது சார், பானம் போகுது சார். பட்ட பகல்ல தங்கச்சி கைய பிடிச்சி இருக்கிறாங்க. எடுக்கிறான். எல்லாம் போலீஸ் சொல்லுங்க. முதல்ல நடங்க. வாங்க. ஏயா பயங்கர எடுக்கிறீங்க? நாங்க ஏன் சார் பயப்பட போறோம்? எங்க மடியில என்ன இருக்குது? நீதி எங்க பக்கம் இருக்கு சார். சரி, என்ன நடந்தது? விஷயத்தை சொல்லுங்க சார். இது என் தங்கச்சி சார், வயசுக்கு வந்த பொண்ணு. நடுவூர் ரோட்ல கப்புடன் சேர்த்து அரைச்சு கட்டிட்டு சுத்துறா 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 அப்படி சுத்துறா என் தங்கச்சி. அதை பார்த்துட்டா ஊர்ல யாராவது புள்ள கொடுப்பாங்களா? இருக்கு. அழுவாதடா அழுவாதடா, தைரியமா இரு, தைரியமா எத்தனை தடவை சேர்த்து கட்டா அழுவாத. இன்னும் இவ்வளவு பார்த்து சும்மா இருக்கிறாரே, உங்களுக்கு போன வாரம் வியாழக்கிழமை இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாம உட்காந்துட்டேன். சாயந்தரம் ஒரு 4 மணி. அப்போ தங்கச்சி வயசுக்கு வரலீங்க. தண்ணி குடத்தை எடுத்துன்னு போச்சுங்களா? என்ன இது போலீஸ் ஸ்டேஷன்ல விசில் அடிச்சு கண்ணடிக்கிற? இல்ல சார், எங்க தங்கச்சியை பார்த்து இந்த பையன் அப்படி கண்ணடிச்சாலும் சொல்றான் சார். மரத்துல இருந்து தொப்பு குதிச்சேன், உடனே கையை உடைச்சேன். ஆஸ்பத்திரி கூட்டு போய் இந்த பாருங்க கட்டை போட்டு இனிமேல் இந்த தப்பெல்லாம் செய்யாத. மறுவாரம் வியாழக்கிழமை குழந்தை தங்கச்சி வயசுக்கு வந்துட்டு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருப்பா, நான் கவனிச்சுக்கிறேன். வந்து எனக்கு அடிக்கடி பழக்கம். இப்படி காப்பி எனக்கு தெரியும். கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்கிறேன். சார், இந்த மாதிரி அயோக்கியனை வெளியில விடாதீங்க சார். ஊரே கருத்து விடுவான் உள்ளத்துல. ஒடிச்ச கையிலே மறுபடியும் அடிக்கிறான் பாத்தீங்களா? வந்து வேலையை காமிக்கிறியா? சரி சரி, நீங்க போங்க, அவனை நான் சரியா கவனிச்சுக்கிறேன். அது போறது எங்களுக்கு. அம்மா யாரை கும்பிட்டுக்கோ, அப்படியே போமா. பின்னால போற காமாட்சி மாதிரி. ஓ, நைனா பொம்பளை கேஸா? எந்த கேஸா இருந்தா உங்களுக்கு என்னையா? அத்தார புதுசா பொம்பளை கேஸ் வந்துக்குதா? எங்க வாச்சாருக்கு பொம்பளை கேஸ் நான் பிடிக்காது தெரியுமா? அத்தார பையன் படப்பட வைக்கிறா பிள்ளைக்கு 4 10 கொடுத்து வைக்க. போய் வாங்கிட்டு வா போ.
நீ ஒரு பொம்பளை பொறுத்தியா? என்னையா விளையாட்டு? வயசாயிடுச்சு பாக்குறேன் இல்ல? நெஞ்சில பலமான அடியா? ஆனா இந்த அடி இப்ப பட்டது இல்லப்பா, 20 வருஷத்துக்கு முன்னாடியே பட்டது. 20 வருஷத்துக்கு முன்னாடியா? ஆமா தம்பி. அப்ப நான் குடும்பத்தோட இருந்தேன், பொண்டாட்டி பிள்ளையோட இருந்தேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை மகன், அவன் பேர்ல நான் உயிரையே வச்சிருந்தேன். ஒரு நாள் மேல் மாடியில் விளையாடிட்டு அவன் தவறி கீழே விட போறான். ஒரே தாவு தாவி அவனை நான் காப்பாத்திட்டேன். ஆனா அப்போ சுவத்துல என் நெஞ்சு மோதி இந்த இடத்துல பலமா அடிபட்டுச்சு. இதுவரைக்கும் அது இன்னும் குணமாகலப்பா. உறுதியான இந்த உடம்புல பலவீனமானது இந்த நெஞ்சு ஒண்ணுதான். அதே இடத்துல நீ அடிச்சுட்டு இல்ல, அதான் கொஞ்சம் வலி அதிகமா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க, உங்க நெஞ்சு இவ்வளவு பலவீனமானதுன்னு தெரிஞ்சிருந்தா உங்களை நான் அடிச்சே இருக்க மாட்டேன். நீ என்ன அடிக்கிற தம்பி? உத்தமையான என் மனைவியை நல்லபடியா வாழ வைக்கிறதுக்காக அவளுக்கு பிடிக்காத தொழிலை செஞ்சு அவளை கண்ணீர் வடிக்க வச்சேன். அந்த கண்ணீர் தான் உருவத்துல வந்து என்ன அடிச்சிருக்கு. அதுக்கிட்டும் இப்ப நான் எதுக்காக உள்ள வந்திருக்கு தெரியுமா? உங்களை இங்க இருந்து வெளியே கொண்டு போறதுக்காக. அந்த எண்ணத்தோட நீ வருவேன்னு தெரிஞ்சுதான் போலீஸ் கிட்ட உன்னை முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லைன்னு நான் சொன்னேன். என்ன செய்ய போறேன்? நாம இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. கண்ணன் சொன்னபடி வண்டியை கொண்டு வந்து நம்ம நிறுத்திட்டோம். அவன் எங்க இருந்து வர்றான், எந்த பக்கம் வர்றான்னு தெரியலையாப்பா. அடாடாடாடாடா, ஏன் அவசரப்படுறீங்க? போன காரியத்தை வெட்டியோட முடிச்சிட்டு சீக்கிரமா வெளியில வந்துருவாரு. ஆமா, அவன் வெளியே வர்றதுக்குள்ள நம்மள உள்ள தள்ளி போயிடுவான் போல இருக்குது. உள்ள இருந்தா என்னடா, அங்க மணி அடிச்சா மாப்பிள்ள மாதிரி சோறு போடுறாங்க, நல்லா தின்னுபிட்டு ஒரு சுத்து பெருத்து வரலாம், கவலைப்படாதடா. இப்பவே பெருமைக்கிற, இதுக்கு மேல ஒரு சொத்து பெருத்தினா உன்னை கழுத கூட சுமக்காது. இப்பவே நான் சொல்றேன், சும்மா கழுதை ஞாபகப்படுத்தாத. உங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் தாடி வந்திருக்கிறேன். அங்கம்மா அங்கம்மா, அவனை ஏன்டா சொல்ற? நீ மட்டும் ஏன் ஆள் பேர சொல்ற? தெரியாம சொல்லிட்டேன். அதன் மாதிரி இரு. தண்ணிகள் தண்ணிகள் தண்ணி தண்ணி. டேய், இவங்க ஊர் வரை யாருடா ஏரி கரையில இருக்கிற காரி கொண்டு பலி கொடுக்கலாம். ஐயோ காளிகா. டேய், குட்டி சும்மா பொம்மை ஆட்டம் கோல கோலன்னு இருக்காரா? என்ன சொன்ன? என் உயிரே போனாலும் சரி, நகப்பட்டு இருக்கிறத நான் சொல்லவே மாட்டேன். சொல்ல மாட்டேன், சொல்ல வைக்கிறேன். இன்னும் நீ உயிரோட இருக்கிற? ஆமா, எவன் மத்தவங்களை அழிக்க நினைக்கிறானோ அவனைத்தான் முதல்ல அழிவு தேடி வரும். ஐயப்பா நீயே பார்க்கலாம். நான் புரிஞ்ச வேண்டாம். Thank you.
அதோட பலன் அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்படி என்ன குத்துயிரா குலவீரா போட்டுட்டு போறதை விட என்ன கொண்டுட்டு போயிடு, என்ன கொண்டுட்டு போயிடு. நான் ஏன் உன்னை கொல்லணும்? நீ செஞ்ச பாவங்களே உன்னை கொல்லும். உடம்பெல்லாம் ஏறியுது, நிழல்ல நிறுத்து கண்ணா. தண்ணி 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 ராணி, கொஞ்சம் தண்ணி விடுவாயே. தண்ணி தண்ணி தண்ணி. இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன எங்கப்பா கொண்டு போறேன்? என்ன இங்கேயே கொன்னுட்டு உன் கையாலேயே புதைச்சிருப்பா. எங்க குடும்பத்துக்கு ஏற்பட்ட கலங்க நீங்கி என் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும்னா நீங்க உயிரோட இருந்தே ஆகணும். அதுக்காக தான் அவங்களை கூட்டிட்டு போறேன். அப்போ என் உயிர் போறதுக்குள்ள சீக்கிரமா கொண்டு போ. இன்னையோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சுக்கிட்டு போகலாம்னு தான் நாங்க வந்திருக்கிறோம். இத்தனை நாள் பொறுத்துக்கிட்டு இருந்த நீங்க இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க கூடாதா? உங்க சௌரியத்துக்காக நாங்க காலமெல்லாம் காத்துக்கிட்டு இருக்க முடியுமா? ஏற்கனவே நொந்து போயிருக்கிற உங்க மனசை நாங்க மேலும் நோகடிக்க விரும்பல. எங்களுக்கு ஒரு முடிவு சொன்னா போதும். முடிவு? வீடு தேடி வந்த சம்பந்தத்தை வேணான்னு சொல்றீங்களா? கண்ணுக்கு கண்ணா வளர்த்த பொண்ணுக்கு வந்த மணமாளியை எந்த தாயுமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஐயா, இவர்தான் மாப்பிள்ளையோட தகப்பனார். இவங்கதான் எங்க அம்மா. ஏம்மா, இவரே உங்களுக்கு தெரியுமா? ஒரு கொள்ளக்காரன் குடும்பத்துல சம்பந்தம் செய்ய நாங்க தயாரா இல்ல.
பாவத்தை தவிர வேற எதுவுமே செய்யாத என்ன அந்த குடும்ப தெய்வத்துக்கு எப்படிப்பா தெரிய முடியும்? உங்க அம்மா பார்த்த உடனே எனக்கு என் மனைவி ஞாபகத்தப்பா வருது. ஆமா தம்பி, கணவனுடைய காலடிதான் சொர்க்கம்னு நினைச்ச ஒரு நல்ல பெண்ணத்தான் மனைவியை அடைஞ்ச. புருஷனோடையும் குழந்தைகளோடையும் காலமெல்லாம் இன்பகரமா கழிக்கணும்னு கனவு கண்ட ஒரு நல்ல பெண் தான் எனக்கு மனைவியா கிடைச்ச. ஆனா தம்பி, அவளுடைய கனவுகள்லாம் பாழாக்கிட்டு அவளை நடுத்தரவில் நிக்க வச்ச தண்டாளம் தம்பினா தண்டாளம். புருஷனும் பொண்டாட்டியை சேர்ந்து சுமக்க வேண்டிய சுமையெல்லாம் தனியா அவன் மேல சுமத்தி வச்சுட்டு வந்த கொடுமைக்கார பாவிதான். ஆனா தம்பி, அந்த பெண் அளவு கிடந்த சக்தியோட அத்தனை கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு இன்னைக்கு இமயவன மாதிரி ஒசந்து நிக்கிறாப்பா. அதையெல்லாம் ஞாபகப்படுத்துற உங்க அம்மா காலடியில் விழுந்து தொட்டு அந்த கால கும்பிடணும் போல இருக்குதுப்பா. அந்த பாவத்துல நாளாக்காதீங்க. தெய்வம் கோயில்ல தான் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த மாதிரி குடும்பங்களையும் தெய்வம் இருக்கிறத நான் இப்பதாப்பா தெரிஞ்சுக்கிட்டேன். எதுவுமே வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்து சேர். நரகத்துல கிடந்த என்ன இழுத்துட்டு வந்து சொர்க்கத்து வாசல்ல நிக்க வச்சிருக்கிறாயா இந்த பையன். அந்த ஒரு காரணத்துக்காக இவன் காலுக்கு வாழ்நாள் பூரா நான் செருப்பா உழைக்கணும். ஐயா, அப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கு வேண்டியதெல்லாம் நடந்த உண்மையை இவங்க முன்னாடி நீங்க சொல்லணும். சொல்றப்பா, கட்டாயம் சொல்றேன். இந்த உலகம் நல்லவனை கெட்டவனாவும் கெட்டவனை நல்லவனாவும் தாப்பா நினைக்குது. அப்படித்தான் ஐயா, அப்படித்தான். நீங்க கண்ணனை தவறா நினைச்சிட்டீங்க. நடந்த உண்மையை சொல்ல கேளுங்க. ராம்சேட் நகைக்கடையில கொள்ளை அடிச்சதே நான் தான். இந்த குடும்பத்தில் ஏற்பட்ட சீர்குலைவுக்கெல்லாம் காரணம் நான் தான் ஐயா. கொள்ளை அடிச்சுட்டு போன என்ன இந்த பையன் வழிமறிச்சு நகைகளை கேட்டான். அப்ப எனக்கு ஒரு பெரிய போராட்டமே ஏற்பட்டது. அந்த போராட்டத்துல இந்த பையனை ஏமாத்திட்டு இவன் தங்கச்சி நகையை மாத்திரம் இவங்கிட்ட கொடுத்துட்டு நான் தப்பி ஓடிட்டேன். விஷயம் புரியாத நீங்க மாசு மறுவில்லாத இந்த பையனை கொள்ளக்காரன் நினைச்சிட்டீங்கயா. இவன் கொள்ளக்காரன் இல்லை. உண்மையை சொல்ல போனா கொலை கொள்ளை இதெல்லாம் ஒழிக்கணும்ன்ற லட்சியத்தோடு இருக்கிற காக்கி சட்டை அணியாத போலீஸ்காரையா இவன். காக்கி சட்டை அணியாத போலீஸ்காரன். அதுக்கு ஆதாரம் இதோ ராம்சேட் கடையில கொள்ளை அடிச்சு நகைப்பட்டி. இந்த கொள்ளையில சம்பந்தப்பட்ட கொள்ளக்காரன செங்கையை இந்நேரம் செத்துருப்பா. இன்னொரு கொள்ளக்காரனா செத்துக்கிட்டே இருக்கையா. தம்பி, பச்சை மரத்தை பார்த்து பட்ட மரமோன்னு வீணா சந்தேகப்பட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா. மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான். பெண் கேட்க வந்த இடத்துல இப்படி அசம்பாவிதம் நடக்க காரணமா இருந்த என்னத்தான் நீங்க மன்னிக்கணும். கண்ணா, நல்லவங்களுக்கு சோதனை மேல சோதனையா வரத்தாப்பா செய்யும். அந்த சோதனை வெள்ளத்துல எதிர்நீச்சல் அடிச்சு உன்ன மாதிரி குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுற பிள்ளைங்க 1000த்துல ஒருத்தர் தான் இருக்க முடியும். இப்படி ஒரு குடும்பத்துல சம்பந்தப்பட்ட நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க. நீங்க என்ன அளவுக்கு மீறி புகழீங்க. இல்லப்பா, நான் சொல்றது 100க்கு 100 உண்மை. உன்னை பாக்குறவங்க எல்லாம் அப்படித்தான் நினைப்பாங்க. உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இப்படி ஒரு பிள்ளை இல்லையே நீ ஏங்கனப்பா. லட்சுமி, கொஞ்சம் தண்ணி விடுவாமா. அன்னைக்கு என்ன கொள்ளக்காரங்கிட்ட இருந்து ஒருத்தர் காப்பாத்தினாரு. அவர் இவர் தானே?
அம்மா லக்ஷ்மி, என்னைக்காவது ஒரு நாள் உன் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னேன்ல, இன்னைக்கு வந்துட்டம்மா. உன் கையால தண்ணி குடிச்சிட்டம்மா. பெத்த தகப்பனுக்கு கடைசி நேரத்துல மக பால் வாக்குறமா, அதுல நீ யாருப்பா கொல்லி வைக்கிறது? அட பாவமே, கொல்லி வைக்கிறதுக்கு கூட யாருமே இல்லாத அனாதை போல இருக்கு. சரி பெரியவரே, கொஞ்சம் நானே கொல்லி வைக்கிறேன். அம்மா, அந்த கொள்ளக்கார உடலை நல்லடக்கம் பண்ணிட்டு வந்து பாவம் மயானத்துல கொள்ளி வைக்கிறதுக்கு கூட ஆளுநாள் அனாதைன்னு பேசிக்கிட்டாங்க. இதுவும் நான் இருக்கேன்னு நானே அவர் கொள்ளி வச்சுட்டு வந்தேன். அவர்தான் உங்க அப்பா. எங்க பெரிய வேலையா இந்த மாலையை வச்சுக்கிட்டு ஊரு புறா சுத்திக்கிட்டு எங்க அப்படி சொல்றேன்? நானும் ஊரு புறா தான் அலைஞ்சேன். இந்த மாதிரியே ஒரு பொண்ணு வந்தது, தெரியாம போட்ட பார்த்த மாலையை கழுத்துல. கல்யாணம் கூட பார்க்க மாட்டேன், கொலை பண்ணிடுவாமா. அங்கம்மா, இந்த தங்கமான மேனியில மாலையை சுடுறதுக்காக நான் எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? அந்த கருமாரி அம்மன் தாய் இன்னைக்குதான் கண்ணு திறந்தா. இங்க மட்டும் என்ன வாழுதா? நானும் தான் அந்த ஐயனார் பண்ண வேண்டிக்கிட்டே இருந்தேன். சீக்கிரம் போட்டு தொலையா. என்ன நீ புருஷன் மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நீ கழுத்துல மாலையை போட்டு நான் எவ்வளவு மரியாதை கொடுக்குறேன் பாரு. கொடுத்தேன். அங்கம்மா, என்னங்க சோமாரிங்க?